தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போட்டித் தேர்வர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி. போட்டித் தேர்வர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயிற்சி மையங்களில் படித்துவிட்டு ஏறத்தாழ 5 ஆண்டுகள் வரை போட்டித் தேர்வுக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள். மதுரையிலே பார்த்தோம் என்று சொன்னால் காந்தி மியூசியம், எக்கோ பார்க் இவற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் தேர்வு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே காலை 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை படித்து கொண்டே இருப்பார்கள். போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகிக் கொண்டே இருப்பார்கள். ஏறத்தாழ 5 ஆண்டுகள் வரை அவர்கள் பயிற்சி எடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு சென்று விடுகிறார்கள். போட்டித் தேர்வர்களுடைய குறிக்கோளே அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் என்று பல்வேறு துறைகளில் அரசு பணிக்கு அவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவை எடுத்துள்ளது. அது போட்டித் தேர்வர்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்துள்ளது என்று சொல்லலாம். ஏற்கனவே தமிழக அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது 58ஆக இருந்தது. அதை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசும் 60ஆக உயர்த்தியது. அது நல்லெண்ண அடிப்படையில் அல்ல. அவர்கள் ஓய்வு பெற்று அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் தமிழக அரசிடம் இல்லாத காரணத்தினால், அவர்களுக்கு பணம் வழங்க முடியாத காரணத்தினால் அவர்களுடைய வயதை 60ஆக உயர்த்தியது, காலம் தள்ளி போட்டது. ஓய்வு பெற்றவர்கள் தங்களுடைய பணிக்கொடையை பெற முடியவில்லை. அடுத்ததாக தற்பொழுது வந்த மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் 62ஆக உயர்த்த உள்ளது. ஏனென்று சொன்னால் 60 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பணிக்கொடையை வழங்க தமிழக அரசிடம் நிதி இல்லாததால், நிதிச்சுமை இருப்பதால் இந்த 62ஆக உயர்த்தலாம் என்ற ஒரு முடிவை எடுக்கப் போவதாக தகவல்கள் வந்துள்ளன. இது போட்டித் தேர்வர்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளது. ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி வருகின்ற சூழ்நிலையில் தமிழக அரசின் ஊழியர்களுடைய ஓய்வு வயதை 50லிருந்து 60ஆக ஏற்கனவே உயர்த்தப்பட்டது. தற்பொழுது 60லிருந்து 62ஆக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவறான முடிவு. 58 வயது அதுவே ஒரு வயதான வயது. 62 வயது என்பது ஒரு ரொம்ப வயசானவங்க. அவங்கள வச்சு தமிழக அரசு எப்படி வேலை வாங்க போகுதுன்னு தெரியல. அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி அவங்களுடைய ஓய்வு வயதை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழக அரசின் பணிகள் பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால வேலை பார்க்க முடியாது. ஓரளவு இளமை துள்ளல்களோடு இருக்கிறவங்கள வச்சு தான் கவர்மெண்ட் நடத்தணும். அரசு ஊழியர்கள் 58 வயசு ஆயிடுச்சு, அவங்கள ரிட்டையர்ட் ஆகி அனுப்ப முடியாமல் பணம் கொடுக்கலங்கிறக்காண்டி 60ஆக உயர்த்தினீங்க. இப்போ 62ஆக உயர்த்தினீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ அரசு வேலை கனவோடு சுற்றிட்டு இருக்க அந்த இளைஞர்களுடைய கனவு என்ன ஆகுறது, அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, எதிர்காலம் என்ன ஆகுது, அதை யோசித்து பார்த்து தமிழக அரசு மீண்டும் அவர்களுடைய ஓய்வு வயதை 58ஆக குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போட்டித் தேர்வர்களுடைய கற்பனையில் கனவுல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த அரசு ஊழியர்களுடைய வயதை மீண்டும் 58ஆக குறைங்க, 62ஆக உயர்த்தாதீங்க.